இந்த தேர்தல் பிரச்சாரத்துல மதுரை வளரணும்ன்றதான் நான் முக்கியமா சொல்றேன். நான் என் பிரச்சாரமே மதுரை வளரணும், மதுரையில வளர்ச்சி இருக்கணும், மதுரையில தொழில் பொருளாதாரம் எல்லாம் வளரணும் அப்படிங்கறதுதான் நான் பிரச்சாரமா சொல்றேன். அப்புறம் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை இருக்கு. அதுல எடப்பாடியார் நிறைய சொல்லியிருக்காரு. அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் எல்லாமே கொடுக்க போறாரு. ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 10,000 ரூபாய் தர்றேன்னு சொல்லியிருக்காரு வந்த உடனே. அப்புறம் மாசம் இப்ப 1000 ரூபாய் பெண்களுக்கு தர்றத 2000 ரூபாய் தர்றோம் அப்படின்னு ஏடிஎம்கே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜ் தரப்போறோம் அப்படின்னு ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கையில் இருக்கு. நாம எல்லாம் சேர்ந்து அந்த தேர்தல் அறிக்கை உருவாக்கி இருக்கோம். அதனால அதெல்லாம் எடப்பாடியார் செய்வார். அவர் ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்டாலின் மாதிரி துபாக்கூர் சிஎம் இல்ல அவர். ஏற்கனவே கொரோனா நேரத்துல எல்லாம் பிரமாதமா செயல்பட்ட முதலமைச்சர் எடப்பாடியார். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டை 50 வருஷமா நடக்காத ஒரு வேலை ஏரி குளங்களை தூர்வாடுறது, குடிமராமத்துன்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் கிராமங்கள்ல இருந்து வந்தவங்க, அதனால குடிமராமத்துனா தெரியும். அது பல வருஷம் கழிச்சு செஞ்சவர் எடப்பாடியார். ஏரி குளமெல்லாம் தூர்வாரி தண்ணி இருக்கு. அப்படி ஒரு நிலைமை. இப்போ மதுரையில சில விஷயங்களை முன்னிறுத்துறோம். இந்த தெற்கு தொகுதியை நான் பார்த்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலையும் பார்த்திருக்கோம். இந்த 2 வருஷமா தொடர்ந்து அங்க உள்ள நல்லது கெட்டது கோயில் குளம் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கேன். தேவர் ஜெயந்திக்கெல்லாம் இப்ப நான் பசும்பொன் போறதை விட தெற்கு தொகுதியில் உள்ள தேவர் சிலைகளுக்கு தான் நான் தேவர் ஜெயந்திக்காகவே வர்றேன். எங்கே பார்த்தாலும் தொகுதியே குப்பையா இருக்கு, குப்பை மேடா இருக்கு. உண்மைதானே நான் சொல்றது? என்ன சொல்றீங்க? எங்கே பார்த்தாலும் குப்பை. மதுரையே குப்பை நகரம்னு அகில இந்திய அளவுல அதுக்கு தரவரிசைப்படி முதல் ரேங்க் கொடுத்திருக்காங்க மதுரைக்கு. எதுக்கு முதல் ரேங்க்னா குப்பையா இருக்கிறதுல முதல் ரேங்க். பள்ளிக்கூடத்துல சில ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆடானா? இல்ல, நான் கடைசியில இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்மா. அது மாதிரி மதுரை கடைசியில இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்படி குப்பை நகரமா இருக்கு. எங்கே பார்த்தாலும் சாக்கடை பிரச்சனை இருக்கு. எங்க இருந்தாலும் பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்கு. இவ்வளவு மோசமா எந்த மாநகராட்சி இல்ல, எங்கேயுமே இல்ல. கோயிலுக்கு போனா கூட சாக்கடையில மிதிச்சுதான் கோயிலுக்கு போக வேண்டியது. தெருக்குறவுல போய் ஓட்டு கேட்டு போனா சாக்கடை தண்ணியா தான் இருக்கு. அதுலதான் மிதிச்சு போறோம். வேட்டியெல்லாம் படிச்சு கட்டிட்டு போற மாதிரிதான் இருக்கே தவிர ஒரு சாதாரண சுத்தம் அது கூட இல்ல இந்த தொகுதியில. மாநகராட்சி செயல்படல, மேயர் இல்ல, மண்டல தலைவர் இல்ல, நிலைக்குழு இல்ல. மேயர் புருஷ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. வீட்டு வரியில மட்டும் 200 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. வணிக நிறுவனங்கள்லாம் வீடுன்னு காமிச்சு வீட்டு வரியை குறைச்சு அது பெரிய முறைகேடு பண்ணி 200 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. அது வழக்கு விசாரணை இருக்கு. இப்படி எல்லா வகையிலையும் அதனால மதுரை வளர்ச்சியை முன்னிறுத்தணும். மதுரை எவ்வளவு பின்தங்கி இருக்குன்னு சொல்றேன். ஒரு காலத்துல சென்னைக்கு அப்புறமா எல்லா 2வது பெரிய நகரம் எது தெரியுமா? மதுரை தான். சென்னை மாநகராட்சி ரொம்ப வருஷமா இருக்கு, வெள்ளக்காரன் காலத்துல இருந்து. அதுக்கப்புறம் இன்னொரு மாநகராட்சி தமிழ்நாட்டில் வரணுங்கிறப்ப 2வது மாநகராட்சி எது வந்துச்சு தெரியுமா? எது வந்துச்சு? மதுரை தான் 2வது மாநகராட்சி. முன்னால சென்னையில தான் விமான நிலையம் இருந்தது. 2வது விமான நிலையம் தெரியுமா? மதுரை. சென்னையில தான் பல்கலைக்கழகம் இருந்துச்சு, யூனிவர்சிட்டி. 2வது பல்கலைக்கழகம் எங்க இருந்துச்சு? மதுரையில தான் இருந்துச்சு. பல்கலைக்கழகம் எங்க இருக்கு இப்ப மதுரையில? எந்த இடத்துல இருக்கு? மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? நாகமலை பக்கத்துல இருக்கு. அப்படி எல்லா வகையிலையும் ஒரு பக்கம் மோடி ஐயா இந்த விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையம் ஆக்கியிருக்காரு. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னால. இனிமே நிறைய உங்களுக்கு வேலை வரும். சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கான வேலையுமே பல மடங்கு கூடும். அது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ங்கிறதுனால அந்த அளவு ஏற்றுமதி இங்க இருந்து கூடும். அப்ப இந்த பிசினஸ்க்கு நிறைய பேர் ஆள் தேவைப்படுவாங்க. இன்னொரு பக்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை வருது. அது 900 படுக்கை வசதிகள் கொண்ட, டெல்லிக்கு அப்புறம் இந்தியாவிலே பெரிய எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸ் தான். 350 ஏக்கருக்கு மேல எய்ம்ஸ். அது கட்டிட்டாங்க. இன்னொரு 2 மாசத்துல அது திறப்பு விழா நடக்க போது. பிரதமரே வரப்போறாரு. ஆனா மதுரை மோசமா இருக்கு. அப்ப மதுரைக்கு என்ன செய்யணும்னா 3 விஷயம் சொல்லிருக்கோம். ஒண்ணு, தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ண அன்னைக்கு மகாராஷ்டிரா முதலமைச்சர் வந்தார் தெரியுமா உங்களுக்கு? தேவேந்திர பட்னாவிஸ் வந்தார். என்னுடைய வேட்புமனு தாக்கலுக்காக வந்தார். அவர் என்ன அறிவிச்சாருன்னா, நீங்க இந்த தெற்கு தொகுதியில பிஜேபி ஜெயிக்க வைங்க, நானே ராம சீனிவாசனை நான் டெல்லி கூட்டி போய் பிரதமர் அறிமுகப்படுத்தி மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொன்னார். மெட்ரோ ரயில்ங்கிறது ரொம்ப சிறப்பு பெற்ற ரயில். அது நீங்க அதுல பயணம் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெயின்ல தான் போறோமா இல்ல பிளைட்ல போறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது நல்ல ஒரு ஏசி வசதியோட ரொம்ப வேகமா போகும். இப்ப அழகர் கோயில்ல இருந்து ஒரு டவுன் பஸ்ல திருமங்கலம் வரணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? அழகர் கோயில்ல இருந்து திருமங்கலம் வர்றதுக்கு டவுன் பஸ்ல எவ்வளவு நேரம் ஆகும் தம்பி? 1 மணி நேரத்துல எப்படி போவீங்க? 10வது 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகும். இதே அழகர் கோயில்ல இருந்து திருமங்கலத்துக்கு மெட்ரோ ரயில் வந்தீங்கன்னா 20 நிமிஷம் வந்துடலாம். பயண நேரம் குறையும், பயண சௌகரியம் கூடும். ஒரே மெட்ரோ ரயில் ஒரு பஸ்ல 60 பேர் தான் போக முடியும். மெட்ரோ ரயில்ல 1500-2000 பேர் போகலாம். இப்ப போக்குவரத்து நெரிசல் குறையும். இப்படி மெட்ரோங்கிறது ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். அதை ஸ்டாலினால வாங்கி தர முடியல. அதை மகாராஷ்டிரா முதலமைச்சர் இங்க பிஜேபி ஜெயிச்சா நான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காருன்னா மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரும் அப்படின்ற உறுதி. அதை சொன்னது நான் இல்ல, வேட்பாளர் சொல்லல, முதலமைச்சரே சொல்லிட்டு போயிருக்காரு. மதுரையில தொழில் வளர்ச்சி இல்லாத காரணம் இங்க தொழில் முதலீடு இல்லை. இப்ப நீங்க எல்லாம் தொழிலாளியா இருந்தாலும் தொழில் வளர்ந்தா தானே தொழிலாளிக்கு வாழ்வாதாரம் இருக்கும். சரியா இல்லைங்களா? அப்ப தொழில் வளர்ச்சி இல்லை அப்படின்னா நமக்கான வளர்ச்சி இருக்காது. இப்ப தொழில் வளரணும். தொழில் எப்ப வளரும்? நிறைய முதலீடு பணம் போட்டு புது புது தொழில்கள் ஆரம்பிச்சாதான் தொழில் வளர்ச்சி வரும்.
புது புது தொழில் எப்படி வரும்? மதுரையில எங்க பார்த்தாலும் சாக்கடை, எங்க பார்த்தாலும் குப்பை, எங்க பார்த்தாலும் கஞ்சா. இப்படி இருந்தா யாரு கொண்டு வந்து நான் ஒரு 1000 கோடி மதுரையில முதலீடு பண்றேன், நான் ஒரு 500 கோடி முதலீடு பண்றேன்னு யாரு வந்து முதலீடு பண்ணுவாங்க? பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? நீங்களே போய் ஒரு பொட்டி கடை வைக்கிறீங்க, இந்த மதுரைக்குள்ளே ஒரு பொட்டி கடை வைக்கிறீங்க, சாக்கடைக்குள்ள போய் பொட்டி கடை வைப்பீங்களா? குப்பையா இருக்கிற இடத்துல பொட்டி கடை வைப்பீங்களா? அங்க கீழத்துறை பக்கத்துல ஒரு ரேஷன் கடை குப்பைக்கு பக்கத்துல திறந்திருக்கான்னு சொன்னாங்க. எந்த வார்டு தம்பி? மீனாட்சி தியேட்டர் பள்ளத்துல அரசாங்கம் ரேஷன் கடை திறந்திருக்கு, ஷிஃப்ட் பண்ணிருக்கு, குப்பைக்கு நடுவில் இருக்கு. போய் மக்கள் போய் வாங்கவே முடியல, அந்த ரேஷன் கடையை மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குப்பையும் கூலமும் அசுத்தமா இருந்தா யாரும் வரமாட்டாங்க. அப்ப முதல்ல இதை சரி செஞ்சாதான் மதுரைக்கு பெருமை. மீனாட்சி அரசாளுகிற மதுரையில இப்படி ஒரு கேவலமான ஒரு நிலைமையில திமுக ஆட்சி வச்சிருக்கு அப்படின்னா அதை மாத்தணும். அதனால 10,000 கோடி ரூபாய்க்கான முதலீட்டை இங்க நான் கொண்டு வருவேன் அப்படின்னு நான் உத்தரவாதம் கொடுத்தேன் தேர்தல். இதனால அந்த தொழில்கள் வர வர உங்களுக்கான வருமானமும் பல மடங்கு கூடும். இப்ப நீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது, வருமானம் கூடும். இதுலயே நிறைய பேருக்கு இன்னும் வேலை கிடைக்கும். இப்ப இருக்கிற லேபர் பத்தாது. இப்ப நீங்க ஒரு 1000 பேர் இந்த லேபர் இந்த தொழில இருக்கீங்கன்னா உதாரணத்துக்கு 2000-3000 பேருக்கு தேவைப்படும். அப்ப நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதை பத்தி எல்லாம் சிந்திக்கிறதுக்கு திமுகக்கோ இப்ப இந்த சட்டமன்ற எம்எல்ஏவா இருக்கிற அண்ணனுக்கோ அவங்களுக்கு நேரம் இல்லை. அப்படியே நேரம் இருந்து சிந்திச்சாலும் அவங்களுக்கு செய்ய தெரியாது. இவங்களுக்கும் மத்திய அரசுக்கும் தொடர்பு இல்லை, மோடிக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இல்லை. மூன்றாவதா மாநகராட்சி தானே குப்பையை சாக்கடை எல்லாம் எடுக்கணும், பாதாள சாக்கடை போடணும், கார்பரேஷன் தானே போடணும். அவங்ககிட்ட பணம் இல்ல. இனி எத்தனை வருஷம் ஆனாலும் இது அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு தொட்டாலே ஒரு 1000 கோடி ஈஸியா வந்துடும். அப்படிதான் தம்பி, ஒரு 1000 கோடி ஈஸியா செலவு. 1000 கோடிக்கு மதுரை மாநகராட்சி எங்கே போகும்? அவன் கொள்ளையடிச்ச பணம் எல்லாம் போட்டா தான் வரும், அவன் தரமாட்டான். அப்ப அவ்வளவு பணம் முடியாது. மாநில அரசுக்குமே கஷ்டம். அது எடுத்த உடனே மதுரைக்கு அவ்வளவு பம்ப் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் முடியும். அப்ப இதை யாரால செய்ய முடியும்னா மத்திய அரசாங்கத்தால செய்ய முடியும். புரியுதா? மத்திய அரசாங்கம் யார் தலைமையில இருக்கு? மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கத்துல டெல்லியில பேசியிருக்கோம், அமைச்சர்கள் பியூஷ் கோயல் மூலமா பேசியிருக்கோம். அவர் உடனடியாக தொடர்பு கொண்டு மத்திய அமைச்சர்ல ஒரு நகர் வளர்ச்சி, நகரங்களுடைய வளர்ச்சிக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்காங்க, பேசி சொல்லியிருக்காங்க. இங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மதுரைக்கு சிறப்பு நிதி. எதுக்கு சிறப்பு நிதி? தூய்மை மதுரை, இங்கிலீஷ்ல சொன்னா கிளீன் மதுரை ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தூய்மை மதுரை திட்டத்துக்கு சிறப்பு நிதி மதுரைக்கு கொடுக்கப்படும். மதுரையை குப்பை இல்லாத தூய்மை நகராக மாற்றுவோம்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு தம்பி. இதை விட என்ன வேணும்? புரியுதா? இது எவ்வளவு நாள் நடக்கும்? ஒரு 6 மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஜெயிச்ச உடனே நம்ம எல்லாம் டெல்லிக்கு போக வேண்டியதுதான், பிரதமரை பார்க்க வேண்டியதுதான், நகர்ப்புற அமைச்சரை பார்க்க வேண்டியதுதான். அதுக்கான ப்ராஜெக்ட் போடணும். அந்த ப்ராஜெக்ட் போடுறதுக்கு 2 மாசம் ஆகும். அந்த பேப்பர் அனுப்பணும். எடப்பாடியார் தான் மாநில முதலமைச்சராக இருப்பாரு. அவரும் இதை உடனடியாக டெல்லிக்கு அனுப்பிச்சு வைப்பாரு. நிதி வரும். நிதி வந்தோடனே வேலையை ஆரம்பிச்சு